பல ஆண்டுகளாக 3 மனைவிமார்களை திருமணம் செய்து குழந்தையே இல்லாமல் ஏக வேள்வியின் பிரதிபலனாக ஒரு கனி கிடைக்க அந்த கனியை எடுத்து 3 பேர்களும் புசிக்க அதிலே மூத்த பிள்ளையாக என் தாயாகப்பட்ட கோசிலை அம்மனுக்கு பிள்ளையாய் பிறந்தேன். ரிஷிக முனிவர் யாகத்தின் பிரதிபலனாக அப்படி பிறந்த உடனே நீ என்ன கேட்டாய்? அக்கா, இந்த குழந்தை என்னிடத்திலே கொடு, நான் வளர்த்துகிறேன் என் பிள்ளை போல என்று சொல்லி உன் வயிற்றிலே பெற்றெடுத்தால் எப்படி வளர்த்துவாயோ அதை விட என் மடங்காக அதிகமாக என்னை பாசமாக நேசமாக பால் ஒருவா சோறு ஒருவா நெய் ஒருவா சோறு ஒருவா நேர்த்தியா கொடுத்து பக்குவமா என்னை வளர்த்து வாலிபம் செய்தேன் நான் அன்னையே. இந்த இரவு நேரத்திலே இரவு 12 மணி நேரத்திலே என்னை அழைத்திருக்கிறாய். என்ன தாய் காரணம்? ராமா, இந்த தாய் எதை கேட்டாலும் செய்வாயா? அம்மா, என் தாய்க்காக என் உயிரை கேட்டாலும் அர்ப்பணம் செய்வேன். நீங்கள் என்ன கேட்கிற கேளுங்கள். மகனே, நிச்சயமாக செய்வாய். நிச்சயமாக மகனே, சத்தியமாக செய்வாய். அம்மா, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். இதோ சத்தியம் தாயி. கண்ணே, விழுந்தால் இந்த அயோத்தி நாட்டையே உனக்கு பட்டாபிஷேகம் தரிக்கிறார்கள். உண்மைதான் தாயே. அதனால இந்த தாய்க்கு ஒரு பேராசை. என்னம்மா? என்ன தெரியுமா? இந்த அயோத்தி நாட்டை நீ ஆளக்கூடாதப்பா. உன் தம்பி ஆகப்பட்ட பரதன் நாட்டை ஆள வேண்டும், நீ காடு ஆள வேண்டும். என் தம்பி பரதன் நாடாள வேண்டும், நான் 14 வருடம் காடு ஆள வேண்டும். இதுதான் உனது ஆசை. இதுதான் என்னோட ஆசை மகனே. மகனே, என் அன்னையினுடைய ஆசை என்னவோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். உங்கள் விருப்பப்படி ராமர் ஆண்டாள் என்ன, லட்சுமணன் ஆண்டாள் என்ன, பரதன் ஆண்டாள் என்ன, என் தம்பி தானே, என் சகோதரன் தானே. என் தம்பி பரதன் நாட்டை ஆளட்டும், நான் காடாள்கிறேன். உங்கள் விருப்பப்படி இரவோடு இரவாக பொழுது விடிந்து விட்டால் உனக்கு பட்டாபிஷேகம் சூட்டுவார்கள். மந்திரிகளும் நாட்டுள்ள மக்களும் பரதனுக்கு பட்டம் சூட்டுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இரவோடு இரவோடாக ராமன் காட்டுக்கு சென்று விட்டார், பட்டம் சூட்டுவதற்கு பரதனே தகுதியானவன் என்று அப்பொழுதுதான் பட்டம் சூட்டுவார்கள். அதனால இரவோடு இரவாக நீ சென்று விடு என்று சொல்கிறார். உண்மைதான் மகனே. அப்படியா? அம்மா, உங்களுடைய வார்த்தையை என் சிறமேற் கொண்டு இரவோடு இரவாக நான் ஆரண்ய வனவாசம் செல்கிறேன். செல்வதாய் இருந்தாலும் என் தந்தையார் இருக்கிறார் அல்லவா, என் தந்தை இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு. மகனே, வேண்டாம் அப்பா, தந்தையை பார்க்க வேண்டாம். இந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை கேளப்பா. நான் சொல்கிறேன் அல்லவா, தந்தை இடத்திலே நீ சென்று போய் வாரேன் என்று சொன்னால் எந்த தந்தை தான் ஏற்றுக்கொள்வார்கள்? நீ என்னிடத்தில் செய்த சத்தியம் பொய்யாய் போய்விடும். அதனால உன் தந்தையை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். அதனால நான் சொன்னபடி என் வார்த்தை கேட்டு இரவோடு இரவாக நீ சென்று வா, ஆரண்ய வனவாசம் என்று சொல்ற. வனவாசம் அப்பா. ஆகட்டும், போய் வருகிறேன் அம்மா. சென்று வா. எள்ளுக்குள் எண்ணெய் போல இணை பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரன் லட்சுமண பெருமாள், இளைய பெருமாள் இருக்கிறார். அவனிடத்திலே தாயா கர்மம். அதனால சீதா தேவி மாலையிட்ட மனைவி, அவளிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் புறப்படுவேன். அதனால என் மனைவி அழைத்துவோம்.
திருவடிக்கு அதே விதமான மலர்ல திருவடியிலே கொட்டி குவித்து உன் திருவடிக்கு அடியே ஆயிரம் நமஸ்காரம் செய்கிறேன். சுமங்கலி மகன் நீடூழி வாழ்வாயாக. அல்லவா? அண்ணா, அங்க வாடாதே உங்க முகம். செந்தாமரை போல என்னைக்கும் சிரித்த முகத்தோடு இருக்குத்தான். இன்னைக்கு வாடா திருமுக வாடிற்கு காரணம் யார்? சோறாத திருமுக சோர்ந்திருக்கு காரணம் யாரு? ஏன் முகவட்டமா இருக்கு? ஏன் என்ன விஷயம்? தேவி, என் சிறிய அன்னை கைகை அன்னையினுடைய வார்த்தைக்காக பாட்டை கேட்டு அவர்களுடைய ஆசைப்படி அவர்களுடைய இஷ்டப்படி அவர்கள் விரும்பிய எண்ணத்தின்படி நான் என் தம்பி ஆகிய பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். இந்த ராமன் 14 வருடம் காட்டை ஆள வேண்டும். ஆரண்ய வனவாசம் போக வேண்டும். அதனால நான் ஆரண்ய வனவாசம் போய் வருகிறேன். என் தாய்மார்கள் 3 பேர்கள் இருக்கிறார்கள் உன்னை கவனித்துக் கொள்வதற்காக. பத்திரமாக பதனமாக அரண்மனையிலே இரு. இந்த செய்தி உன்னிடத்தில் சொல்லிவிட்டு அரண்யம் புறப்படுவதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் தேவி. மன்னவா, ஜனக மகாராஜனுக்கு திருக்குமார்த்தியே பிறந்தன்னா, பட்டத்தில் இளவரசியா வாழ்ந்தன்னா, அயோத்தி ஆளக்கூடிய தசரத ஈன்றமைந்த ராமாயணத்தினுடைய கரைப்பிடித்து சுகமோ தழுவைத்து ராஜபோகத்தை அனுபவித்த நான் கல்லுமுள்ளு காணத்தில் எப்படிமா சஞ்சரிப்ப? நீ அதாவது ராஜபோகத்தை அனுபவித்து இங்கே இரு. என் தாயுடைய வார்த்தைக்காக நான் வனவாசம் போறேன்னு சொன்னேன். மன்னவா, என்ன மன்னா?
இந்த ராமபிரான் எங்க இருக்கிறாரோ அதுதான் இந்த சீதைக்கு அயோத்தி. மன்னா இனி உடல் என்றால் நிலை என்னைக்கு உடல் விட்டு நிலை பிரிஞ்சு போகுமா? உயிரை விட்டு உடல் பிரிந்தா அது கட்ட. அது போல உன்னுடைய உயிர் என்னும் எனக்குள்ள இந்த உயிரை பிரிஞ்சு நீ போக முடியுமா சுவாமி? நல்லதோ கெட்டதோ கணவன் இன்பப்பட்டா மனைவி சந்தோஷம் அடைவார். கணவன் துன்பப்பட்டா மனைவி அந்த துன்பத்திலையும் இன்பத்திலையும் பங்கெடுப்பதுதான் மனைவி. அப்படி இருக்கு. அஞ்சு மனநுழைந்து ராஜபோகத்தை அனுபவித்தம்மா கல்லு முழு காலத்திலே கால கழிக்க மாட்ட வேண்டாம் இங்கே அரமனையில் இருந்து சொல்றியே. ஜனக மகாராஜனுக்கு ஒரே வாரிசாக ஒரே இளவரசியாக வாழ்ந்தவள். இதுவரை உனக்கு கஷ்டம் என்றால் என்ன என்பதை தெரியாது. அடிக்கிற வெயிலிலும் இடையிலும் பெய்கிற மழையிலும் இடைவிடாமல் கல்லிலும் முள்ளிலும் கானகத்திலும் நீ எப்படி அம்மா வாழ்வாள்? போகத்தோடு வாழ்ந்த நீ இந்த கானகத்திலே படுகிற கஷ்டங்களை என் கண் முன்னால் நானே பார்க்க விதி வந்து விட்டதா? இரண்டாம் தேதி சாமி 1000 வார்த்தை சொன்னாலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு தன்னோட வாழ்வதுதான் மனைவி. இன்பத்துல பங்கு கொண்டு துன்பத்துல பங்கு கொண்டா விட்டா அவ மனைவி அல்ல, அவ பெண் அல்ல, ஒரு பேய்க்கு சமம். அதனால 1000 வார்த்தை சொன்னாலும் சரி நான் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து இருக்க மாட்டேன். உன்னை விட்டு என்னைக்கு பிரியணும் அன்னைக்கு என் உடல் விட்டு உயிரை பிரிந்து எடுத்துக்கிற சாமி. நானும் கூட தம்பியாய் விளங்கி வரக்கூடிய லட்சுமண பெருமாளை அழைத்து அவரிடத்தில் சொல்லிவிட்டு இருவரும் நாம் அரணிக்கு செல்வோம். அழைத்து